ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டிற்குள் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ ஒரு பயம் இருக்கலாம் உங்களுக்கு. போன வருஷத்தில் நடந்த போராட்டங்கள்லாம் நடக்குமோன்னு பயப்படலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாகவம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்வோம். இன்று நான் உனக்கு விதைக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த ஆண்டிலே உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஊழியத்தில் மேன்மை வரும், உங்கள் குடும்பத்தில் மேன்மைப்படுத்துவார், உங்களுடைய தேசத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார், மேன்மையாக கர்த்தர் வைப்பார். ஒருவேளை நீங்கள் சிறுமப்பட்டிருக்கலாம். மேன்மைன்னு சொல்லும்போது எக்ஸால்டட், உயர்வு. கர்த்தர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, கனப்படுத்துகிற ஒன்று. ஆனால் இதுக்கு நம்ம இந்த மேன்மை வரணும்னா பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் ஒன்று மேன்மைப்படுத்துவேன்னு சொல்கிறேன். எல்லாரும் பார்க்கலாம் ஒன்று மேன்மைப்படுத்துவேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜீசஸ் கால்ஸில் வேலை செய்து கொண்டிருந்த போது அன்று சகோதரர் பால் தினகரன் அவர்கள் என் 1ஆம் தேதி நியூ இயருக்கு நாங்கள் ஜெபிக்கும்போது அவர் சொன்னார், இங்கு வேலை செய்கிற எல்லாரையும் பார்க்கிலும் உன்னை தேவன் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். கர்த்தர் சொல்கிறது அப்படியே சொன்னார். அவர் மறக்க முடியாத ஒரு ப்ராஃபஸி. அல்லேலூயா. எந்த விதத்தில் எனக்கு தகுதி கிடையாது. காரணம், அங்கே பெரிய PhD படித்தவங்க இருக்காங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, பெரிய ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்கிறாங்க, நல்ல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நேர்மையாக வாழ்கிறவங்க இருக்காங்க, வல்லமையாக ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. நான் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த தீர்க்க தரிசனங்களை இன்றைக்கு கிருபையோடு நடத்தி கொண்டிருக்கிறேன். அவரை மேன்மைப்படுத்த எல்லாரும் பார்க்கணும் மேன்மையாக வைப்பார். நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். தேவனுடைய சத்தத்தை அறியணும், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், கட்டளைகளை கவனிக்கணும், உண்மையாக ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தமும் இருக்குது, பிசாசு சத்தமும் இருக்குது, நமக்குள்ளே சத்தம் இருக்கு, சுய சத்தமும் இருக்கு. ஏவாள் பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடிச்சாள். அதனால் அவளை மேன்மை இழந்து போனான். ஒரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு வெளிப்படாதீங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கான கீழ்ப்படியில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார். புசிச்சாங்க, சாபம் வந்துச்சு. இந்த உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நிறைய பேர் கீழ்ப்படியாமல் போகிறதுனால ஊழியக்காரங்களும் அப்படித்தான், விசுவாசிகளும் அப்படித்தான், கீழ்ப்படியாமல் போகிறதுனால மேன்மை இழந்து போகிறாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. கீழ்ப்படிங்க. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதோ வசனத்தின்படி வாழுங்க. ஆண்டவர் பைபிளில் என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றி கீழ்ப்படிஞ்சு அது உணர்த்தப்பட்டு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களை மேன்மையாக வைப்பார், மகிமைப்படுத்துவார். இந்த ஆண்டு உங்களுக்கு மகிமையின் ஆண்டாக விளங்கும்படி செய்வார். ஆமென்.